அடுத்ததா நான் உங்களுக்கு 2 விதமான மேஜிக் காட்ட போறேன். முதல்ல ரொம்ப சிம்பிள், சம்திங் வெரி ஆர்டினரி. ரெண்டாவது மேஜிக் ஏதாவது ஆர்டினரி அடுத்து ஸ்பெஷல் ஆக்கி காட்ட போறேன். யூனோ, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ உங்களுக்கு நான் 3வது விதமான மேஜிக் காட்ட போறேன். எஸ் யூ சார், இங்க வர முடியுமா ப்ளீஸ்? இட்ஸ் ஓகே, போங்க. So this way, please. உங்க பேரு? ரூப் சிங். டேம், பேர்லயே ஹேண்ட்ஸம் இருக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? முடி அதிகமாக்கலாமா இல்ல எடைய குறைக்கலாமா? சொல்லுங்க. சரி, எடைய கம்மி பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு எனக்கு உங்களோட செயின் வேணும். செயினை குடுப்பா, பயப்படாத. வெட்டிங் கிஃப்ட் இது. மேம், நீங்களே சொல்லுங்களேன். கம் ஆன் ரூப். கம் ஆன். ஓகே. Please hold this. And here is the chain. செயின் எங்க? என்ன இப்படி பயப்படுறீங்க? மேஜிக் இன்னும் முடியல. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. அங்க பாருங்க. அங்க இல்ல, இங்க பாருங்க. 1 2 3 boom. Thank you so much. You guys have been a lovely audience. Bye. Hey, hello. Bye. Bye. Hi. Hi. You were just stupid. இந்த மாதிரி ஒரு மேஜிக் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். Thank you so much. Actually, I do private shows as well. அப்படியா? Really? ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா கூப்பிடுங்க. எப்படி? வாவ். எனக்காக நீங்க ஷோ பண்ணுவீங்களா? Of course. ஓகே, ஒரு நிமிஷம். Yeah. ஜஸ்ட் a second. இது என்னோட கார்டு. We'll stay in touch. Sure. See you. Hey. Sorry. இந்த ஆம்பளைங்களோட செயின் உனக்கு செட் ஆகாது. பெரிய சம்பவம் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. மீராவோட மேஜிக். நைஸ் ட்ரிக். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் இங்க செய்ய வேண்டியிருக்கு ஒரு விஷயம். பரவாயில்லையே, நாட் பேட். முதல் தடவை ஒருத்தர் என்னோட நிஜ பேரை சொல்லி கேட்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிடு. என்ன நினைச்ச நீ? ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு மட்டும் தான் வருமா? ஐம் ரன்வீர் சௌத்ரி. இவர் ராஜு. வெல்கம் டு த டீம். டீம்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவ்வளோ நம்பிக்கையா?
ஹெல்ப் பண்ண இஷ்டம் இல்லைன்னா அப்ப எதுக்கு இங்க வந்த? நீ ஏற்கனவே முடிவெடுத்துட்டு ஒரு வசி, அது உன் முகத்துல தெளிவா தெரியுது. டெல்லியில பாதி பேருக்கு தெரியும் எப்படி ஒரு பொண்ணு ட்ரிக்ஸ் எல்லாம் காட்டி எல்லாரையும் லூஸ் கூதியாக்குறான்னு. ஆனா உன் அக்கௌண்ட்ல 21,760 தான் இருக்கு. அதுக்கு அர்த்தம் ஹை ரிஸ்க் லோ ரிட்டர்ன். லூசு கூதி ஆக்கணும்னா ஏதாவது பெருசா செய்யணும். ஹை ரிஸ்க் எடுத்தா ரிட்டர்னும் அதே மாதிரி ஹையா இருக்கணும்ல. ஒரு விஷயம், நீ இப்போ பண்ற வேலை இருக்குல்ல, இந்த கண்கட்டு வித்திய, இந்த மேஜிக், நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு உன்னோட மேஜிக் தேவை. அந்த மேஜிக் உன் கையிலையும் உன் கண்ணிலையும் இருக்கு. யார செய்யணும்? ஆர்ட்னா இதுதான் ஆர்ட். இந்த அற்புத கலையை செஞ்ச கலைஞன் நீயா? நான் தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அற்புத கலையை செஞ்ச கலைஞன் நீயா தான் இருக்கு. அப்புறம் ப்ரொஃபசர் சார், ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இல்ல அதுவும் நானே கண்டுபிடிக்கணுமா? இந்த சண்டே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச். சூரி இந்த இடத்தோட பெரிய சூதாட்டக்காரன். நான் அவன் கிளப்புக்கு போவேன், பெட் கட்டுவேன், கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். பணம் எல்லாமே நமக்கு தான். அதுல இருந்து உங்க ஷேர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் வழி, உங்களுக்கு உங்க வழி. சிம்பிள். பா, கலக்கிட்டீங்க. என்ன பிளானிங் இது? அது எப்படி சார்? சூரிய கிட்ட போறது நீ, பெட்டு கட்டுறதும் நீ, கல்லா கட்ட போறதும் நீ. சரிதான்ப்பா. நாங்க 2 பேரும் இங்க மாவாட்ட வந்திருக்கோமா? ஆமாண்ணே, நாங்க மாவாட்ட வந்திருக்கோம். அதாவதுன்னு நீங்க சொல்றதுல கொஞ்சம் லாஜிக் இருந்தா நாங்க எதுக்கு இங்க? நம்ம பிளானுக்கு லாஜிக்கும் மேஜிக்கும் ரெண்டும் தேவைப்படும். அவங்க கண்ணுக்கு உண்மையை காட்டக்கூடாது, அது மேஜிக். ஆனா கண்ணுக்கு தெரியறது தான் உண்மைன்னு மூளைக்கு நம்ப வைக்கிறது லாஜிக். லாஜிக் எங்கிட்ட இருக்கு, மேஜிக் அதான் உங்ககிட்ட இருக்கு. பிளான் என்னன்னு சொல்றேன், கேளுங்க. முதல்ல பதுங்குறோம், அதுக்கப்புறம் பாயிரும். கலக்குறீங்க ப்ரொஃபசர் சார். பிளான் நல்லா தான் இருக்கு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதனால நீ எப்பவுமே ராஜு கூட தான் இருப்ப. அப்புறம் ராஜு, தேவைப்பட்டதெல்லாம் நீ தான் ஏற்பாடு பண்ணணும், ஓகேவா? அதெல்லாம் பாத்துக்கலாண்ணே. அப்போ இந்த சண்டை நடக்க போறது மீரட் காண்டம். இந்தாங்க மேடம், சூடான டீ. இல்ல இந்த கிளாஸ்ல இது ரன்பீர் அண்ணனுக்கு ஏன் இஞ்சி போட்ட டீ. கரகரப்பான தொண்டைக்கு நல்லது. என்ன நீ அவனை பொண்டாட்டி மாதிரியே பாத்துக்கிற? எவ்வளவு நாளா உனக்கு இந்த சௌத்ரி தெரியும்? உன்னை பாக்குறதுக்கு ஒரு நாள் முன்னால சூரிய ஆளுங்கிட்ட இருந்து அப்பதான் என்ன காப்பாத்தினாரு. காப்பாத்தினானா? கொஞ்சம் பணம் கடை வாங்கியிருந்தேன். அண்ணன் தான் ஹீரோ மாதிரி வந்து 50,000 ரூபாய் கொடுத்து நல்ல வேலை என்ன காப்பாத்தினாரு. என்னது, முதல் தடவை பார்த்தான் 50,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டான், முன்ன பின்ன தெரியாமலே. உனக்கும் சூரியக்கும் ஆவாதுன்னு புரியுது. அவனுக்கு என்ன விரோதம் இருக்கும்? ஏதாவது இருக்கும். அண்ணே வாங்கண்ணே. லிஸ்ட்டுங்க. அதை விடுங்க, உங்களுக்கு சூடா இஞ்சி டீ போட்டிருக்கேன், அதை குடிங்க. லிஸ்ட். ராஜு, அது சூரிய யார் யாரை போட்டானோ அவங்க பேர்லாம் லிஸ்ட்.
என்னாச்சு உனக்கு? நர்வஸா இருக்க? ஐ மீன் ஜஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. உன் கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம பிளானுக்கு ரொம்ப முக்கியம். தைரியமா இரு. நீ ஃபோக்கஸ்டா இருக்கணும், அப்பதான் மற்றவங்க ஃபோக்கஸை கலைக்க முடியும். உன்னை நான் முழுசா நம்பலாம்ல? ஆஃப்கோர்ஸ். நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவும் எந்த நேரத்திலையும் ஆபத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே கிளம்பிட்ட. என்னை பத்தி கவலைப்படாத. நீ உன்னை காப்பாத்திக்க. அப்படியே ராஜுவையும். அவன் ஒரு அப்பாவி. ஓகே, குட். சற்று முன் நம் நிருபருக்கு கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தான் அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அவரை மீண்டும் பாகிஸ்தானுக்கு அழைத்து வர அந்நாட்டு அரசு எடுக்கவிருக்கும் நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பர்வேஸ் முஷரஃப் நம்மள மாட்டி விட்டு ஓடிட்டானே. இப்ப என்ன பண்றதுண்ணே? இதை நாம எடிட் பண்ணி தூக்க முடியாதா? நான் சூப்பர்மேன்லாம் கிடையாதுண்ணே. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு வரும்? எவ்வளவு நேரம் ப்ளே ஆகும்? இது 7:30 மணிக்கு வருது. மொத்தம் 1 நிமிஷம் தான் டிவில போடுவானுங்க. இதை இப்ப எப்படி சமாளிக்கிறது? அண்ணா 7:30 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு மேட்சையே நிறுத்திட்டா? பைத்தியமா நீ? என்ன ஐடியா? பர்ஃபெக்ட் ஐடியா. கரெக்டா 7:30 மணிக்கு. அத்தா, சூரி சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஒன்னும் லேட்டா வரலையே. அட இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இது உங்களுடைய கிளப் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லாம மேட்ச் ஆரம்பிக்காதுல்ல. ஆனா சௌத்ரி சார், இன்னைக்கு நீங்க கேஷ் டீலிங் பண்றத சொன்னீங்கல்ல? ஆமா, அப்படிதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வேண்டாம்? ஆலியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், மை லக்கி சாம். உங்களுக்காக பணத்தை டெல்லியில இருந்து இவ கொண்டு வந்திருக்கா. ஹலோ மிஸ்டர் சூரி. ஹலோ ஹலோ. How are you? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தானே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இப்போதைக்கு whiskey on the rocks please. பண்டி. Thank you. மேடம் விஸ்கி கூட. myself Bunty. Bunty Tiwari, full name. From Gorakhpur, Uttar Pradesh, India. அத்தானோட சூரி சாரோட அக்கா பையன். பண்டி, மேடம்க்கு விஸ்கி கூட. அப்புறம் எனக்கு ஏலக்கா. என்ன லைட் சில்லி? இவனுக்கு இங்கிலீஷ்ல பேச ரொம்ப ஆசை. சௌத்ரி சார், பேக் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு நம்புறீங்க? இது என்னோட லக்கி பேக் சூரி சார். இது வரைக்கும் இதை காலியா எடுத்துட்டு போனதில்ல. ஆடடா, நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வண்டி ஆரம்பிக்கலாம்.
லாஸ்ட் ஓவர் போட போறேன். All in. அதான் அந்த பாடு எல்லா பணத்தையும் இந்தியா ஜெயிக்கணும்னு கட்டிட்டான். தோத்துட்டோம்னா 3 மடங்கு பணம் தர வேண்டியது இருக்கும். 3 சம். எவ்வளவு பணம் கட்டியிருக்கான்? கிட்டத்தட்ட 4.5 கோடி. நம்மகிட்ட கேஷ் எவ்வளவு இருக்கு? பணப்பெட்டியில 5-6 கோடி இருக்கும். கேட்டன் கிட்ட 8 கோடி ஜெயிச்சிருக்கோம் தான். 15 கோடி கேத்தன் கிட்ட போய் கட்டிடு, இந்தியா ஜெயிக்கும். என்னத்தான், ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான்னா அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? அட லூசு குதி, எப்பயாச்சும் நல்ல வார்த்தையும் பேசு. எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா மாதிரி அபசகரமா பேசிட்டு இருக்க பாடு. 15 கோடி கட்டி ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? Awesome. இப்போ புரிஞ்சுதா? சரியான டியூப்லைட். போ. India needs 15 runs to win in 6 balls. Difficult, but not impossible. That's 4 on the first ball. Brilliant start. That's a great cover drive and again a boundary on the second ball. The Indian team is unstoppable. Oh, it's a wicket! Obi touches and India loses an in-form batsman. That's a good shot over the cover, but will only get a single. India needs 6 runs from 2 balls. Brilliant shot, that's heading straight for the boundary. It's the last ball and India needs only 2 runs to win. Can they do it? Here comes the last ball. And oh, it's a wicket! What a dramatic end we have here. India loses the match by 1 run. நீ இந்தியா ஜெயிக்கணும்னு தானே பெட் கட்டின, எப்படி தோத்துருச்சு? ரிலாக்ஸ் சூரி சார். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் முன்னாடி உங்க லெவல் என்னன்னு காட்டிட்டீங்கல்ல. மேட்ச் என்னமோ நான் தான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எம் மேல கோவப்படுறீங்க. Listen, calm down. What calm down? What relax? What? Let me talk to him. நீ போய் பேக் எடுத்துட்டு வா. போ. Go. அண்ணே, எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில எவ்வளவு பணத்தை பார்த்ததில்ல. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஆனா எச்சப்படுற தப்பா நடிச்சு கூடாது. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. எவ்வளவு ரசிக்கணுமோ பார்த்து ரசிச்சுக்க. 10% தான் தருவேன். அது ஓகே தான். அதுவும் 50,000 கழிச்சிட்டேன். கொஞ்சம் தள்ளு. 50,000மா? எது கழிக்கிறீங்க? ஏன் கழிக்கூடாது? உன்னால நம்ம மொத்த பிளானும் சொதப்பி இருக்கும். என்னது? கரெக்ட். 50,000 கட் பண்ணி நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்கண்ணே. நீங்க சொன்னதான் நான் செஞ்சேன். ரன்வீர் அண்ணா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். அப்போ 50,000 கட் பண்ண வேணாமா? ப்ளீஸ்ண்ணே, கண்டிப்பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, பழச்சு போ. ஆனா ஒரு கண்டிஷன். இவ்வளவு பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? கிளம்பிட வேண்டியதுதான் கிராமத்துக்கு. அண்ணா, உங்களுக்கே தெரியும், அந்த நாய் சத்ருவதி கிட்ட இருந்து எங்க வீட்டை திரும்ப வாங்கணும். அப்படியே சின்ன பசங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அகாடமி ஆரம்பிப்பேன். ஸ்டீவ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஜாப்ஸ். உர்வஷி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் ஒரு நல்ல பையனா பார்த்து செட்டில் ஆயிடலான் இருக்கேன். நீங்க எப்படி ப்ரொஃபசர்? நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்ளோ பணத்தை வச்சு கண்டிப்பா செட்டில் ஆயிடுவீங்கல்ல? பணம் ஒரு பாதை தான், இலக்கு இல்ல. ஏன் இலக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. மீரட்ல இருந்து ரொம்ப தூரம்.
நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் மீரட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடுங்க. உங்களை தேடி சூரியோட ஆளுங்க வர முடியாத இடத்துக்கு போயிடுங்க. இதான் நாம ஒன்னா இருக்கிற கடைசி நைட். நாளைக்கு நாம பிரிஞ்சு போயிடுவோம். கவனமா இருந்துக்கோங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம சந்திக்கவே முடியாதா? நாளைல இருந்து தானே, இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம்ல. சரி, இப்போ ஒரு ட்ரிக் காமிக்கிறேன். பார்ட்டி ஸ்பெஷல். வாட்ஸ் இட்? ஓகே, இதுல இருந்து ஒரு கார்டு எடு. என்கிட்ட காட்டாத, ப்ரொஃபசர் சார் கிட்ட காட்டு. அட ஓகே. And actually, I can find your card. Actually, I can smell it. சாரி, நான் 2 நாளா குளிக்கல. This was your card, right? எப்படி இதை நீ பண்ண? ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ், 1ஆம் நம்பர் கார்டு. உன் மேஜிக் ட்ரிக் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஊர்வசி. இந்த கார்டு என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் ஊர்வசியோட திறமையே தான். எந்த விளையாட்டா இருந்தாலும் நம்பர் 1 கார்டு அவகிட்ட இருக்கும். ஆடிக்கிட்டு பாரு, கலகிட்டீங்க என்ன? சரி, உங்களுக்கு இன்னொரு கார்ட் ட்ரிக் பண்ணி காட்டுறேன். அது உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஓகே, இருக்கிறதுலே பெஸ்ட் ரூம் இருக்கா? எஸ் மேம். கேஷா இல்ல கார்டா? கேஷ். மாயக்காரி, இவ்வளவு பணம் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். எங்க போலான்னு சொல்லு. அவன் கிட்ட இருந்து என் பங்கு வாங்கணும், வேற என்ன? அடடா, உனக்கு ஏன் இவ்வளவு ஆட்டிடியூடு? நான் தான் சொல்றேன்ல, உன்னோட பங்கு என்கிட்ட தான் இருக்குன்னு. அதை எடுத்துக்க, அவ்வளவுதான், மறந்துரு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் பணத்துக்காக அலையறேனா? அந்த நாயை பழி வாங்கணும், அவ்வளவுதான். பழியா? மேடம், பணத்தை திருடிட்டு ஓடுனது நீங்க. முதல்ல இருந்து என்ன திருடின்னு தான் நினைச்சான். அந்த நாய் நம்மள நல்லா யூஸ் பண்ணிருக்கான். மொத்தத்தையும் அவனே சுட்டுட்டு நம்மளுக்கு 10% தான் தூக்கி போட்டிருக்கான். ரிஸ்க் மட்டும் சமமா இருந்தது இல்ல, அப்போ பங்கும் எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும். அவன் பாட்டுக்கு வெளியில டேபிள்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான். உண்மையாவே அந்த சைதான் சூரி கிட்ட நான் தானே மாட்டினேன். மீரட்ல யாருக்கு அவனை தெரியும் சொல்லு? யாருக்கு தெரியும் அவனை மீரட்ல? பத்திரிக்கை உன் பேர்ல தானே அடிச்சான், அதுக்கு என்னாச்சு? ரிஸ்க் எல்லாருக்கும் சமமா இருந்தது, வேலையும் எல்லாருக்கும் சமமா இருந்தது, அப்போ பங்கும் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். 33.33%, 33.33% and 33.33%. இந்த சாதாரண விஷயம் கூட உனக்கு புரியலனா அப்ப நீ ரொம்ப அப்பாவி, இல்லைன்னா சரியான லூசு கூதி. லூசு கூதிதான். அதனாலதான் என் கனவை மறந்துட்டு உன்னை காப்பாத்த வந்தல. மேஜிக் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் சாரி சொல்லுவாங்க. ஆனா அவரை எங்க போய் தேடுறது? சித்தார்த் ஹோட்டல், டெல்லி. உனக்கு எப்படி தெரியும்? This was your card, right? பரவாயில்லைங்க, ஏதோ இந்த வேலையாவது ஒழுங்கா செஞ்சான் இல்ல. வாங்க போலாம். மேடம், Excuse me.
கொஞ்சம் இருங்க, ஒரு ரூம் இருக்கு, எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கோம். க்ளீன் பண்ணாம இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐடி கொடுங்க. மதுபாலா அண்ட் மிஸ்டர் ராஜேஸ்வர், நீங்க இதுல என்ட்ரி பண்ணிட்டு இருங்க, நான் ரூம்க்கு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. சரிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இதோ இருக்கு ரூம் 304. இந்த இடத்துல அட்ரஸ் எழுது. அவ்வளவுதான். கீ இந்தாங்க, ரூம் நம்பர் 306. தேங்க்யூங்க. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ ஸோ Thank you. மச். ஓ சாரி. மேலும் ஒரு முக்கிய செய்தி, மீரட் கேபிள் ஆபரேட்டரை கொன்றுவிட்டு 3 பேர் தப்பியோட்டம். இவர்கள் மூவரும் பயங்கரமான குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். ராஜு, உருவசி உங்ககிட்ட பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ். மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி போன் பண்றேன். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ என் ஆயுளை பத்தி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரமா நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. அங்க அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு, வாய மூடு. உன்னை நம்ப முடியாது. போன் பண்ணி பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அவனை வர சொல்லு, புரியுதா? நான் சொல்றது சும்மா கேளு. ராஜு, டேய், அவன் நீ சொல்றது உண்மையை சொல்லு. உண்மையா கூட இருக்கலாம்ல. ரூம் நம்பர் 306 சார். வாங்க. கொஞ்சம் பேர் படியேறி போங்க, கொஞ்சம் பேர் கீழே லாக் பண்ணுங்க. Go from there now. அந்த பக்கம். ராஜு, இவளுக்கு கொஞ்சம் புரிய வை. சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா எங்கேயும் போகாது. நாம சிட்டியை விட்டு போயே ஆகணும். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு. போய் சொல்லு, அந்த ஒன்ன நம்பர் ஃப்ராட். நீ ஒன்ன நம்ப மாட்டேன். என்ன போலீஸ் இவர் சொன்னது உண்மைதான். போடுவாங்கன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா, இல்ல ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க டெல்லி ஸ்பெஷல் செல்லுக்கு அந்த தகவலை தெரிவிக்கலாம். கொஞ்சம் வெளியில போய் விளையாடுங்க. அந்த 3 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. அம்மா, அது வந்து நீ பொய் சொல்லாத போது தலை குனிய வேண்டியதில்ல. 3 பேரும் நேத்து சாயந்தரத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க. அப்புறம் நேத்து ராத்திரி எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? அம்மா, இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? எங்க போற? பழைய நண்பனை பார்க்க. நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட, அவனுக்கு முதல்ல உடம்பு சரியாட்டும். அண்ட் இங்கதான் சேஃபா இருக்கும். இங்க யாருமே சேஃப் இல்ல உருவசி. நாமளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி. அந்த ஆளு ஒரு சைக்கோ மாதிரி.
அவன் இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லு. நாம கிட்டத்தட்ட டெல்லியோட எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் சார். வச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட அதாவது ராஜஸ்தான் இருக்குல்ல, ஒரு ஹை ப்ரொஃபைல் கல்யாணம் நடக்குது. அப்புறம் இங்க இந்த ஜெய்ப்பூர் டெல்லி ஹைவேல இப்போ ஒரு விஐபி மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. அதுல மந்திரிகளும் நிறைய தலைவர்களும் இருப்பாங்க சார். மந்திரி சாரோட கான்வாய் கிளம்பிடுச்சு. எல்லாரும் அலர்ட்டா இந்த இருங்க. போலீஸோட வாக்கி உன்கிட்ட எப்படி வந்தது? யூனிட் 1 எனக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. யூனிட் 3 அங்க என்ன பொசிஷன் உடனே அப்டேட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. யூனிட் 3 ஆல் ரூட்ஸ் கிளியர். உடனே டிராஃபிக் கிளியர். நிறுத்தல. ஜெயந்த் சார். யூனிட் 10 டெல்லி ஹைவேல என்ன நடக்குது? ஹலோ. கமென். டார்கெட்டை பத்தி தகவல் இருக்கா? ஓவர். இல்ல சார், நாங்க இங்கே தான் சார் இருக்கோம். ஓவர். சார், மந்திரியோட வண்டி வரப்போகுது. மந்திரியோட வண்டி வராம உன் பொண்டாட்டியோட வண்டியா வரும். சுக்குதி. சார், இது மந்திரியோட வண்டி சார். என்னைக்காவது ஒரு நாள் உன் கோட்டை காசுக்கிறவல்ல. Sir, நான் ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. செக் பண்ணு. ஆம்புலன்ஸ். என்னாச்சு சார்? சார், வணக்கம் சார். என்னால கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரம் எல்லாம் இருக்கு. பின்னால திறந்து காட்டுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க. கதவை திறங்கன்னு சொன்ன. ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ணதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க போங்க.
இதென்ன இங்க இருக்கு, சீக்கிரம் கொண்டு போய் கொடு. பைத்தியம் இருந்துட்டு நம்ம உயிரை தலைவலியா போச்சு உன்னோட. வந்து எடுத்துட்டு போ. ஏன் என் தலையில கட்டினான்னு தெரியல. மசம் நிக்கிறிய, வந்து எடுத்துட்டு போய் தொலைய. இது கூட போராடி என் மண்டை காயுது. இந்தாங்க சார், சாப்பிடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு பைத்தியம். மன்னிச்சிருங்க. பைத்தியமா? பைத்தியமா அவங்க? அம்மாடா, உன்னோட பிள்ளைக்கு அம்மாடா அவங்க. உன் பொண்டாட்டி மரியாதை. இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீ ரன்வீர் சௌத்ரியும் இல்ல, உனக்கு சூரியோட பணத்து மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல. எங்க 2 பேரை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உன்னை பத்தி எதுவும் சொல்லல. உன்னோட உண்மையான பேர் என்ன? நீ கிளம்பு, எங்கேயாவது தூரமா போயிடு. உன்னோட பங்கை தவிர உனக்கு இன்னும் பணம் வேணும்னா சொல்ல, நான் அனுப்பி விடுறேன். அனுப்பி விடுறியா? உனக்கு என்ன மூளை கீழே கெட்டு போயிருச்சா? அந்த ஆள் இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். நானா இருந்தா அவனை சாவடிச்சிருப்பேன். சாவடிச்சிட்டா அவன் கதை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது வேணாம். அவன் அவ்வளவு ஈஸியா சாகக்கூடாது. நானும் எங்க அம்மாவும் துடிச்ச மாதிரி அவன் துடிக்கிறத நான் பார்க்கணும். அம்மாவை பாத்தியா? ஆனா எங்க அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். ஆனா உங்க அம்மாவோட சேர வரைக்கும் இந்த ராஜு எங்கேயும் போக மாட்டான். உங்க கூடவே தான். ராஜு மட்டும் இல்ல, இனிமே நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ பழி வாங்கி முடிக்கிற வரைக்கும் ராஜுவும் நானும் உன் கூடவே துணையா இருப்போம். இந்த கன்னியாதானம் எளிதல்ல. போராட்ட களமானது உமேத் பவன். அஜ்மேரா வர்சஸ் லோதா. ஜெயிக்க போவது யாரு? என்னது இது? நம்ம டெல்லியில இருந்து ஓடி வந்து இவனுக்கு குண்டடிப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கவா வந்தோம்? உங்க சித்தப்பாக்கு சங்கூத வேண்டாமா? ஊதிடுவோம். ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. இப்போதைக்கு கன்னியாதானம் பண்ணல, காண்டம் பண்றோம். எனக்கு புரிஞ்சு போச்சு. மீரட்ல போலி மேட்ச், இங்க போலியான கல்யாணம். கரெக்டா? இவங்க 2 பேரும் சொன்னல, நமக்கு நல்ல வருமானம் தான். மார்வாடிங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துல அவங்க மனசையும் கல்லாப்பட்டியும் திறந்து வச்சிருவாங்க. இவங்க கல்யாணத்துல 40, 45, 50 கோடி வரைக்கும் செலவாறது சாதாரணம் தான். நம்ம குறி வைக்கிற இடம் சரியா இருந்தா 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் அடிக்கலாம். ஆனா நான் மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுவேன். யாரோட பண்ணணும் சொல்லுங்க லோதா? ஆஹா, சுனில் அஜ்மேரா. ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிசினஸ்மேன்ல ஒருத்தர். ஒரு சின்ன கடை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாரு. வருஷக்கணக்கா அவர் கூட விசுவாசமா இருக்கிறவங்க கூட தான் வியாபாரம் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. இவரை ஒரு தடவை மீட் பண்ண பெரிய ஆளுங்க கூட மாசக்கணக்கா வெயிட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் அதுல முடிவெடுக்கிறதும் எல்லாம் வேகமா பண்றவர் தான் சுனில் அஜ்மேரா. இவ்ளோ ஃப்ராடான ஆளுனா இவனை எப்படி கவுக்கிறது? அவனை கவுக்கிறதுக்கு அவன் கவசத்தோட பலவீனமான பகுதியை நாம உடைக்கணும். அப்படின்னா முதல்ல அவன் தம்பியை நாம கவுக்கணும். அனில் அஜ்மேரா. அனில் அஜ்மேரா. அவன் எல்லா பிசினஸ் டீலும் இந்த ஹோட்டலோட நைட் கிளப்ல தான் நடக்கும். ஒவ்வொரு டீலுக்கு அப்புறமும் அதை அவன் இங்க தான் கொண்டாடுவான். அஜ்மேரா மனசுல இருக்கிற பலவிதமான ஆசைகளை இங்க வந்துதான் நிறைவேற்றிப்பான். முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் தனியா. ஒரு கன்சர்வேட்டிவ் மார்வாடி சேட்டு பையன் இங்க வந்து எல்லாத்தையும் திறந்துடுறான்.
அனில் அஜ்மேரா அவனோட லீலைகளை ஆரம்பிக்கும் போது ஜெய்ப்பூர் காண்டம் ஆரம்பிக்கும். Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring. So if you want, I can actually. Tina, so sorry. Got late. But good to see you. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. Hi, I'm Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here. Nice place, huh? Excellent. Hey, excuse me. Anil? By the way, I'm extremely very sorry for last night. Oh, come on, Anil. Idla sorry solla enna irukku. You had a few drinks and you passed out. You did nothing wrong. If you say so. அம்மா எங்க உன் பாய் ஃப்ரெண்ட் ஆளே காணோம்? ராஜீவ் அவனுக்கு என்னை விட அவன் பிசினஸ் தான் முக்கியம். என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு. எவ்ரிஒன்ஸ் நாட் லைக் யூ. இட்ஸ் குவைட் ஸ்ட்ரேஞ்ச் யார். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? அப்படி என்ன பிசினஸ் பண்றான்? போரிங் பேங்கர். நாட் சர்ப்ரைஸ்ட். பெரிய பவர்ஃபுல் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவனுக்கு. I guess that's why. ஏதாவது பேங்க்குக்கு வேலை செய்யறானா? இல்ல. He believes in freedom. அவன் இஷ்டப்படி வேலை செய்வான். ரொம்ப செலக்டிவ் ஆளுங்களோட தான் வேலை செய்வான். எல்லாம் ஹை ப்ரொஃபைல். ஆனா வேற ஏதாவது கேள்வி இருந்தா ராஜீவ் கிட்டே கேட்டு. He's here. Good morning, Mr. Ajmera. Hi, baby. Good morning. Oh my God. Good morning, Rajiv. I'm sorry. நேத்து நைட்டு I apologize to her as well. I just passed out. எதுக்காக இவ்ளோ வாட்டி சாரி சொல்லிட்டு இருக்க? You are being too hard on yourself. நாம தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ல thank you, sorry இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேண்ட். Breakfast. ஆமா அனில். Yeah. I have been meaning to ask you something. இந்த பேப்பர்ல அஜ்மேரா சாரை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கே, அது உங்க ஃபேமிலி தானே? அடேங்கப்பா. சாரி. இட்ஸ் ஓகே. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் பொண்ணோட கல்யாணம் தான். அடம் பிடிக்கிற அவ கல்யாணம் பண்ண உதயபவன் பேலஸ்ல தான் பண்ணுவேன். ஓகே. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, எங்க செக் பேங்க்ல டெபாசிட் ஆகிறதுக்குள்ள இந்த லோதா பையன் கேஷ் கொடுத்து புக் பண்ணிட்டான். உயிரை வாங்குறாங்க. வீட்லயும் சரி, அந்த லோதா பையனும் சரி. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த கோர்ட்ல என்ன சொல்ல போறானுங்க அது கூட நம்மளுக்கு தெரியாது. இவ்வளவு நாள் அந்த தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இந்த நியூஸ் பேப்பர்லங்க அத்தா தேவடியா பசங்க. சாரி. இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு உன் ஃபேஸ்ல இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் எதுக்கு? ப்ரோ ஸ்ட்ரெஸ் அட நீ வேற. உனக்காக இந்த வேலையை நான் செஞ்சா? ராஜீவ், நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. I don't want you to get into trouble. Just leave it. உனக்காக இந்த வேலையை நான் செஞ்சா blank செக்காவே கொடுக்க. அமௌண்ட் நீ ஃபில் பண்ணு. blank செக்? இல்ல விளையாட்டுக்குலாம் சொல்ல. blank செக் கொடுக்குறேன் இப்பவே. உனக்கு பிடிச்ச அமௌண்ட். நான் உனக்கு ஒரு நண்பனா ஹெல்ப் பண்றேங்கிற. நீ காசை பத்தி பேசுறியா? உன் வீட்டுல ஒரு கல்யாணம், நான் உன் ஃப்ரெண்ட்ரா. யுவர் ஃபேமிலி இஸ் மை ஃபேமிலி. உன் அண்ணன் பொண்ணோட கல்யாணத்துக்கு இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் நினைச்சுக்க. அவ கல்யாணம்
உதயபவன்ல தான் நடக்கும். That's a very sweet gesture from your end, Rajiv, but the லோதா ஒத்துப்பானா? அதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் கல்யாண வேலையை பாரு. Just hold on. This is my card. Call me. And I'll see you soon. I'll call you. Huh? Sure. It was lovely meeting you, man. Bye, Tina. Bye, Anil. I'll see you guys around. Yeah. I'll see you soon. Have a nice day. You too. 15 lakhs. 15 lakhs. 15 lakhs for this very beautiful painting by a very promising artist, Anil Ajmera from Rajasthan. 15 lakhs, 1. 15 lakhs, 2. 20 lakhs. 20 lakhs. 20 lakhs, ladies and gentlemen. 20 lakhs. 25 lakhs. 25 lakhs. Anybody for more? Surprising, isn't it? 25 இவங்கெல்லாம் இவ்வளவு விலை கேக்குறாங்க. And that too for Anil's painting. Idiots. 25 lakhs, 1. 25 lakhs, 2. 30 lakhs. 30 lakhs. 30 lakhs. மொரீன் கேக்குறான்னா அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். 31 lakhs. 31 lakhs. 35. 35 lakhs. 40 lakhs. 40 lakhs. 40 lakhs. 45 lakhs. 46 lakhs. 50 lakhs. 55 lakhs. 55. 60 lakhs. 65. 65 lakhs. Noreen, what are you doing? It's not worth 65 lakhs. போட்டு விடு. என் கௌரவத்துக்கு வர்த்தா இருக்கும் ருஸ்தம். 65 lakhs, 1. 70 lakhs. 70 lakhs. Ladies and gentlemen, 70 lakhs for this painting. 70 lakhs, 1. 70 lakhs, 2. 70 lakhs, 3. And sold to Maureen for an amazing price of 70 lakhs. Congratulations on it. Congratulations. Thank you and congratulations to you too. Forget about the ring. கொஞ்சம் என் கூட வாங்க. Sure, sir. Excuse me. I'm really impressed with him, yeah? Impressed? அவன் மேல இம்ப்ரெஸ்டா இருக்கீங்க. அப்போ எனக்கு எந்த வேல்யூ இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. Yeah, but to be really honest, லைஃப்ல முதல் தடவையா ஒருத்த மேல ஜெலஸா இருக்கு. Really? Raju is a lucky man. அவங்கிட்ட உன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே. அதான் விஷயம்னா என் கூட உட்காந்து ஏன் ராஜீவ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி பேசுங்க? அனில், சொல்லுங்கண்ணே. சிங்கி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் மிஸ்டர் பாட்டியா பண்ணுவாரு. ஆனா சிங்கி கல்யாணத்துக்கு ஆல்ரெடி உதயபவன் பேலஸ்லாம் புக் பண்ணியாச்சு. இப்போ சிங்கி எப்படி கன்வின்ஸ் பண்றது? கேன்சல் பண்ணிட்டு பார்ட்டி நம்ம ரெசார்ட்ல நடக்கும். கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரி போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம் பாருங்க. இல்ல இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. 3? வணக்கம்டா மாப்ள. சோமுனா எப்படி இருக்க? நீ எப்படிண்ணா இங்க கூப்பிட்டாரு வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம்.
ஹலோ அண்ணே, நான் கேட்டோட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பெட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய்ச்சி தொட சார். வந்துடுறேன் சார், நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? கவலைப்படாதே, இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா உர்வஷி, இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான் சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் நான் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்ப்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும், 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது உன்னால மட்டும் தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல மொபைல கில்லாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு. பார்வையால சொன்னத வார்த்தையாலையும் சொல்லிடு, நான் அழகா இருக்கேன். அழகா இருக்கு. ராஜு போனே எடுக்க மாட்டேங்கிறான். எத்தனை வாட்டி கால் பண்றது அவனுக்கு? எங்க போய் தொலைஞ்சானோ? அவன் நான் பண்ணாலும் எடுக்கல. ஃபாரினர்ஸை கூட்டிட்டு வர மத்தியானமே போயிட்டான். ராஜு போன் எடுத்து தொலைடா. ராஜு எங்க போய் தொலைஞ்சான்? அவனுக்கு ஏதாவது அவன்கிட்ட நீ எதுவும் சொல்லல? சந்தர்ப்பம் வரும்போது என்னாலையும் நிறைய செய்ய முடியும். இதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. ஏண்டா எங்க போய் தொலைஞ்ச? நாங்க வந்துட்டு இருக்கோம், போலாமா? ராஜு 7:30 மணிக்கு வர வேண்டிய நீ என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒன்னும் ஆகலையே, என்னாச்சு? என்னாச்சு ராஜு? ராஜு பாட்டியா என்கிற ரன்வீர் சௌத்ரி என்கிற மத்ஸ்யத்தடா. ஆடாடா எப்படி இருக்குது?
வெல்கம். இப்போ என்ன பண்றது? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. இதை எப்படியாவது முடிச்சிடலாம். தேஜராஜா அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன இல்ல ராஜு, 2 பேர்ல ஒருத்தரை தான் உன்னால காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை வந்ததுன்னா நீ ராஜுவை தான் காப்பாற்றணும். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். ராஜுக்கும் உனக்கும் இப்ப நாம இந்த வேலையை முடிச்சே ஆகணும். இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பரதாக்கு பின்னாடி இருக்கிற நகைகளை மாத்த போறது யாரு? ராஜு வேற இல்லையே. சோமு. Oh my god, ஐயோ நெருப்பு நெருப்பு காப்பாத்துங்க. Oh my god, oh my god. உங்களுக்கு ஒன்றும் ஆகல. Oh, thank you so much. Thank you. ஏய் வா வா. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க குப்தா சார். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. Oh, thank you. Mr. Bhatia. Sir. I must say I am very impressed. நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நடக்குது. I'm glad you are, sir. எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் கவலைப்பட்டீங்க. You had your doubts. Absolutely not. எங்க டவுட் இருக்கோ அங்க ரிஸ்க் இருக்கும். எனக்கு ரிஸ்க் பிடிக்காது. I like challenges. உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன் சார். அண்ணா அவரு வந்துட்டாரு. ஓகே, see you. நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். உங்க வார்த்தையை காப்பாத்துங்க. ராஜுவை விட்டுருங்க, எங்களை போக விடுங்க. தெரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, இப்ப ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க? நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா ஆதாரத்தை நான் விட்டு வைக்கிறது இல்ல. இத போட்டு பாரு. இந்த ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இங்க வாங்கின உங்களை கட்டி பிடிச்சு இல்ல கலக்கிட்டீங்க. இதெல்லாம் வேற லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா எவ்வளவு பிரமாதமா பிளான் பண்ணி அந்த சவரிய முட்டாளாக்குறீங்க. ஆனா சத்தியமான வேற லெவல். நான் யாரையும் முட்டாளாக்கலையே. தன்னடக்கத்தை பாத்தீங்களா? இல்ல தன்னடக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யாரையும் லூசு கூதி ஆக்கல தம்பி. அப்படின்னா சோமு கிஃப்ட மாத்தவே இல்ல. உன் கையில இருக்கிற நகையும் அவ போட்டுட்டு இருக்கிறதும் போலிதான். சியர்ஸ். அப்படின்னா அந்த அஜ்மீரா நமக்கு கொடுத்த பணம் அது மட்டும் தான் இருக்கா? அந்த பணம் அதுதான் வினோத்து கொடுத்தாச்சுல. உன் முன்னாடி தானே கொடுத்தோம். நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? அப்படின்னா நம்ம கிட்ட எதுவும் இல்லையா? மொத்தமா வழிச்சிட்டு போயிடுச்சா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இது என்ன பிளான்? நீ உன் சித்தப்பாவையும் பழி வாங்கல, நம்மளும் எதுவும் பணம் சம்பாதிக்கல.
அப்போ இவ்ளோ வேலை எல்லாம் செஞ்சது எதுக்கு? ஆமா, எதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க? இங்க பாருங்க, இதுவாது நமக்கு கிடைச்சிருக்கு. காஜு, கிஷ்மிஷ், பாதாம், அக்ரோட் இருக்கு, ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் இருக்கு, பூ கூட எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல அக்ரோட். இந்த பூ கூட. மூஞ்சலடி. இத வச்சு என்ன பண்றது? எல்லா கோடியும் சேர்த்து டோட்டல் 40 கோடி. உங்களுக்கு வேணா எண்ணி பாத்துக்கங்க. என்றதுக்கு வாய்ப்பே இல்ல. Oh my god. இதெல்லாம் எப்படி பண்ண? ஆனா வாழ்க்கையில எனக்கு முதல் தடவை கணக்கு தெரியல. இதை எப்படி செஞ்சீங்க? இதை எனக்கு புரிய வைங்க. புரிய வைக்கிறேன். வணக்கம் மினிஸ்டர் சார். ஆமா மினிஸ்டர் சார், 40 கோடி ரெடியா இருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 2 கோடி. நீங்க கவலைப்படாதீங்க. கல்யாண பரபரப்புல இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? நம்ம வேலை முடிஞ்சிடும். சுனில் அஜ்மேரா அவர் பொண்ணோட கல்யாணத்தை 4 நட்சத்திரம் பார்த்து ப்ரீபோன் பண்ணல. அதுக்கு வேற காரணம் இருக்கு. அபிஷேக் டாடாவும் சுனில் அஜ்மேராவும் கல்யாணத்தை சாக்கா வச்சு அன்னைக்கு நைட்டு ஹார்ஸ் ட்ரேடிங் விளையாட்டு விளையாட பார்த்தாங்க. ஓடி போன 20 எம்எல்ஏ ஆதரவோட கவர்மெண்ட கவுக்க வச்சு அபிஷேக் டாடா சிஎம் ஆக பார்த்தாரு. அந்த விஷயம் போலீஸுக்கும் கரண்ட் சிஎம்முக்கும் தெரியாம இருந்துச்சு. அவங்க இந்த எம்எல்ஏக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஈஸியா விநியோகம் பண்ணலாம். அதுக்காக அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சுனில் அஜ்மேரா பொண்ணோட கல்யாணம் நடக்கிற அதே ரெசார்ட்ல தங்க வச்சாங்க. சுனில் அஜ்மேரா என்கிட்ட தினமும் ஏராளமான பூக்கூடைய கொண்டு வர சொன்னான். அது வழக்கமான விஷயம் தான். கல்யாண வீட்டுல எப்பவுமே பூ தேவைப்படும். ஆனா சுனில் அஜ்மேராக்கு தேவைப்பட்டது அது இல்ல. முதல்ல கொஞ்ச நாள் போலீஸும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் உஷாரா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா எதுவும் கிடைக்காதனால அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுனில் அஜ்மேரா பூக்கூடையில பணத்தை அனுப்பினான். எல்லாம் சேர்த்து 40 கோடி ரூபாய். 20 கூடை இருக்கு. ஒவ்வொரு கூடையிலும் 2 கோடி. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 1 கூடை. இப்ப அது எல்லாமே நம்ம கையில. வேற லெவல். ஆனா நீங்க கூடையில இந்த பணத்தை எப்படி சுட்டீங்க? சுனில் அஜ்மேராவோட விசுவாசமான வேலைக்கார சுந்தர் பணத்தை ஏத்துறதுல இருந்து ரிசார்ட்டுக்கு வர வரைக்கும் ட்ரக் பின்னாடியே வந்துச்சு. நான் நினைச்சேன் 40 கோடி கிடைக்கிறதுக்காக 15 கோடி தியாகம் பண்ணலாம்ல. அதனாலதான் நான் கிஃப்டோட விளையாட வேணாம்னு நினைச்சேன். நீங்க செஞ்சதெல்லாம் சரிதானே. ஆனா இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இது தேவைதானே? நீங்க பண்ணதானே தரமான சம்பவம். இன்று காலை ஆளும் கட்சியின் தலைமறைவான 20 எம்எல்ஏக்கள் முதல்வரை சந்தித்து அவருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மாட்டு தீவன ஊழல் வழக்கில் நேதாஜியை சிஐடி போலீஸ் கைது செய்து அவரை குற்றவாளி என்று அறிவித்துள்ளது. அத்துடன் அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்துள்ளது. ஊடகங்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் இது குறித்து சமீபத்திய தகவல்களை தெரிவித்ததுடன் நேதாஜிக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என தெரிவித்தார். அவரை 10 ஆண்டுகள் கட்சியிலிருந்து வெளியேற்றியும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஆனா அந்த பணம் அன்னைக்குதான் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பழைய நண்பன் உதவி செஞ்சான். உட்காரு. ஹரிலால் அபிஷேக் தாடாவோட பிஏ. என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. மச்சியா. ஹரி, என்னாச்சு? அம்மா. ஹலோ, நான் தான் பேசுறேன். மச்சியா, எப்படி வெளியே வந்த? எப்படி வெளியே வந்தேங்கிறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொல்றத செய். அபிஷேக் தாடாவால ஓடி போன எம்எல்ஏக்களுக்கு வெற்றிகரமா பணத்தை கொடுக்க முடிஞ்சா நிச்சயம் ஆட்சி கலைஞ்சிடும். அப்புறம் என்ன, ராஜஸ்தானோட சிஎம்ஏ அவன் தான். அதனால நீ என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணிடு. ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேதாஜி ரேலிக்கு போகணும். ஆக வேண்டியதை பாருங்க. நீங்க மூடுங்க. வாங்க சார். அப்படியா? இது எனக்கு தோணவே இல்லை. ஆனா இதனால அஜ்மீராவுக்கு தானே ஆதாயம்? ஆதாயம் அவனுக்கு இல்ல, நமக்கு தான். அது எப்படி? ஏன் சுந்தர், என்னாச்சு? இவ்வளவு பணத்தை பார்த்ததும் உனக்கு மூளை கலங்கி போச்சா? பாட்டியா என்ன செஞ்சான் பார்த்தல?
டாக்ஸ் கமிஷனர் முன்னாடியே கபடி ஆடினா அந்த கமிஷனருக்கே அது தெரியாது. அவன் நமக்கு தேவைப்படுவான். ஸ்டே இன் டச் வித் ஹிம். சரிங்கண்ணே. இதுக்கப்புறம் கம்பெனி அப்புறம் பார்ட்டியோட எல்லா வேலையும் பாட்டியா செய்யட்டும். One second.